வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நுரையீரல் புற்றுநோயால அவதிப்படுறாங்க. அந்த நுரையீரல் புற்றுநோயை வராம தடுக்கணும் அப்படின்னா ஒரு அருமையான பானத்தை குடிச்சாலே அந்த நுரையீரல் புற்றுநோயை சரி செஞ்சிடலாம். அந்த பானம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை, அது எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி குடிக்கணும், அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மனித உடல் உறுப்புகள்ல முக்கியமான ஒண்ணு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா நுரையீரல். அது புகைப்பிடிக்கிறதுனால ஆக்சிஜனோடு சேர்ந்து நச்சு பொருள்களான நிக்கோட்டின், தார் மற்றும் காட்மியம் போன்ற பொருள்கள் உள்ளே நம்மள உடம்புக்குள்ள போய் நம்ம நுரையீரல தங்கிருது. அதனால அதிகமா அது சேரும்போது நுரையீரல் கருப்பா மாறிடுது. அப்படிப்பட்ட நச்சு பொருள்கள்ல இருந்து உங்களுடைய நுரையீரலை காப்பாற்றி நுரையீரல் புற்றுநோயிலிருந்து காப்பாற்றணும், உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அருமையான ஜூஸை தயாரிச்சு குடிச்சீங்கன்னா உங்களுடைய நோயை குணப்படுத்திடலாம். அந்த ஜூஸ் எப்படி, அதுக்கு என்ன தேவையான பொருள்கள் என்னென்ன, அது எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான பொருள்கள் என்ன, அதை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம் வாங்க. பெரிய துண்டு இஞ்சி துண்டு ஒன்று எடுத்து அது பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. அதுல இஞ்சியில நோய் தொற்று நீக்கிற பண்பு அதுக்கு அதிகமா இருக்கிறது மட்டுமல்லாம அதுல ஆன்டி ஆக்சிடைடுகளும் அதிக அளவுல இருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுல ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள்ல ஒரு முக்கிய குக்குமின் உள்ளது. அதுல ஆன்டி ஆக்சிடேட், அதுல நோய் தொற்றுகளை நீக்கிற பண்பு அதுல அதிகமா இருக்கு. இது பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அழிக்கக்கூடிய தன்மை அதுக்கு மஞ்சளுக்கு அதிகமா இருக்கு. 4 வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுல ஓரளவுக்கு பெரிய வெங்காயமா பார்த்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்துல புற்றுநோயை எதிர்க்கிற பண்பு அதுக்கு அதிகமா இருக்கு. அதனால நுரையீரல இருக்கிற நச்சு பொருட்களை அகற்றத்துக்கும் வெங்காயம் பெரும் உதவியா இருக்கு. அந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு 250 கிராம் சர்க்கரையை எடுத்து அந்த ஜூஸ் தயாரிக்கலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னம்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சு தண்ணியை ஊற்றி அதுக்கு எவ்வளோ அது 1/4 கிலோ சர்க்கரையை சேர்த்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணி நல்லா சர்க்கரையும் தண்ணி நல்லா கொதிச்ச வாட்டி அதுல நறுக்கி இஞ்சியை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. அடுத்ததான் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. பிறகு மஞ்சத்தூளை போட்டு மிதமான தீயில அடுப்பை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த நல்லா நீர் ஓரளவுக்கு பாதியா சுண்டுனதும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு இறுதியா அந்த ஜூஸை வடிகட்டி ஒரு பாட்டில்ல ஊற்றி ஃப்ரிட்ஜில் பதப்படுத்தி வச்சுக்கோங்க. அது டெய்லியும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம நுரையீரல் புற்றுநோயிலிருந்து விடுபடலாம். நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.